மணிப்பூர் மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட ஐக்கிய தேசிய விடுதலை முன்னணி அமைப்பைச் சேர்ந்த 2 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு இம்பால் மாவட்டத்தின் வெவ்வேறு பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற போலீசாரின் அதிரடி சோதனையின் போது இருவர் கைது செய்யப்பட்டனர். முதல் குற்றவாளி கிழக்கு இம்பால் பகுதியில் கைது செய்யப்பட்டார். அவர் ஐக்கிய தேசிய விடுதலை முன்னணி அமைப்பின் முக்கிய உறுப்பினராக இருந்ததோடு அச்சுறுத்தல் மூலம் பணம் பறிக்கும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அவரிடம் இருந்து ஒரு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டன. இதைத் தொடர்ந்து அவரது பதுங்கும் இடத்தில் போலீசார் சோதனை மேற்கொண்ட போது பல்வேறு வகை துப்பாக்கிகள், தோட்டாக்கள், ஒரு கையெறி குண்டு மற்றும் 69,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் அபாங்க் லைகை பகுதியில் உள்ள மற்றொரு ஐக்கிய தேசிய விடுதலை முன்னணி உறுப்பினரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரும் இம்பால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதேபோன்று அச்சுறுத்தலின் மூலம் பணம் வசூலித்து வந்ததாக கூறப்படுகிறது. அவரிடம் இருந்து 21,50,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 22 லட்சம் ரூபாய் பணம், பல்வேறு வகை துப்பாக்கிகள் மற்றும் வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை மாநிலத்தின் உள்நிலை பாதுகாப்பு சூழலை வலுப்படுத்தும் வகையில் அமையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.